friends, welcome to Dana's Vlog channel. Okay, yesterday வந்து நம்ம வந்து front part back partலாம் join பண்ணி பார்த்துட்டோம். 3 dotலாம் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி clear and short and sweet clear-ஆ பார்த்தோம். இன்னைக்கு வந்து கை எப்படி join பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அந்த கையில வந்து நம்ம கொடுத்துருக்க அளவுக்கான துணி போக மீதி துணி இல்லை. நம்ம வந்து எப்பயுமே வந்து நார்மலா துணி எடுத்து அதை 4ஆ ஹோல்ட் பண்ணி வச்சுதான் கை பகுதியை நம்ம வெட்டுவோம். ஓகேங்களா? அது வந்து சில பேர் வந்து ஒல்லியா கை இருக்கும், அந்த ஹோல்டிங் வந்து 8 வரைக்கும் வரும். 1 மீட்டர் கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா அதை 4ஆ ஹோல்ட் பண்ணும்போது கரெக்டா வரும். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்கும். இதுவே கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு வந்து உங்களுக்கு சரியாகாது. அப்போ நம்ம ஃபுல்லா ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு நான் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா எப்படி கொடுக்குறேன்றத நான் பாருங்க. இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் எவ்வளவு நீளமான கிளாத்தா இருந்துச்சு நான் அப்படியே ஒரு லைனிங் கிளாத்தும் அதே மாதிரி நீளமா இருந்தனால அப்படியே ஒரு துணி எடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இது வந்து லைனிங் பிளவுஸுங்கிறதுனால லைனிங் கொடுத்தே தான் அதுக்கும் அடிச்சேன். நமக்கு ஃபேட் அதிகமா இருந்தாலே எக்ஸ்ட்ராவா துணி நமக்கு எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா அக்யூரேட்டா ஆம்கோல் கிட்ட தான் வேணும். ஆம்கோல் கிட்ட தான் கொஞ்சம் அதிகமான துணி எடுக்கும். கை வந்து ஷார்ட்டா தான் இருக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு அளவு சரியா வரும். அதனால நீங்க ஃபுல் லென்த்துக்கு கைக்கு ஒட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. டக்குன்னு சிம்பிளா நம்ம ஒரு லைனிங் கிளாத் வந்து கை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவா பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். வெட்டும் போதே எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இது வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே மேக்ஸிமம் எடுப்பேன். இந்த மாதிரி ஒட்டு கொடுத்துக்கோங்க. இப்படி ஒரு நீளமான துணியில் எடுத்து அதுக்கு லைனிங்கும் கொடுத்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆம்கோல் கிட்ட மட்டும்தான் வேணும். அந்த இடத்துக்கு மட்டும் எவ்வளோ துணி தேவையோ அது மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபுல்லா லென்த்தா எடுத்து கொஞ்சம் அப்புறம் எக்ஸ்ட்ராவா உள்ளதை கட் பண்ணி அது நான் ரொம்ப ஒர்க்கு. இங்க பாருங்க, 4 பீஸ், 2 கைக்கு 2 சைடு, ஒரு கைக்கு 2 சைடு, அடுத்து இன்னொரு கைக்கு 2 சைடு, 4 பீஸ் மட்டும் எடுத்தேன். இது கரெக்டா ஆம்கோல்ல இந்த ஒட்டு வந்து ஆம்கோல் கிட்ட போயிடும். ஆம்கோல் வர்ற இடத்துல ஜாயின் பண்ணுங்க. கரெக்டா நான் எப்படி பீஸ் ஜாயின் பண்றேன்னு பாருங்க. இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு, ஈஸி. அதாவது நான் கையை தச்சுட்டேன், ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிப்போ ஃபுல் லென்த்துக்கு நம்ம ஒட்டு கொடுக்கறதுக்கு துணி தேடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அவசியமே இல்லை. நான் எவ்வளவு தூரம் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சின்னதா கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளோட கை சுற்றளவு கம்மியா தான் இருக்கும் கீழே. இதுவே மேலதான் அதிகமான சுற்றளவு தேவைப்படும். அதனால நான் 2 பக்கட்டும் இந்த மாதிரி சிம்பிளா ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோன்லாம் இருந்துச்சுன்னா என்னோடது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மிஷின் வந்து சின்ன மிஷின்றதுனால ஸ்டோன் வச்சு தைக்கும் போது மிஷின் ஊசி உடஞ்சிடும். அதனால ஸ்டோன் நான் அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். சிம்பிளா எவ்வளோ அழகா. இந்த மாதிரி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு. டக்குன்னு உங்களோட ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னோட மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. கரெக்டா ஆம்கோல் கிட்ட மட்டும்தான் 2 பக்கமும் ஜாயின் பண்றேன், 2 கையிலையும். ஓகேங்களா? அந்த இடத்துல மட்டும் ஒட்டு வந்தாலே போதும். நம்ம ஆம்கோல் சைடு திருப்பும் போது கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லையேன்ற ஃபீலிங் இருக்காது. நம்ம வந்து இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் லென்த்துக்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயின் கொடுத்து தப்பாங்க. அது துணியும் வேஸ்ட் தான். திருப்பி நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி வேஸ்ட் தான் போகுது. இது வந்து உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இவ்வளவு சின்னதா எடுத்து டக்குன்னு அடிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல மட்டும் ஜாயினிங் கொடுத்தாலே போதும். ட்ரை பண்ணி பாருங்க. மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம சொல்லி கொடுக்கறது நிறைய பேருக்கு புரியுது அப்படின்னு சொல்றப்ப எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாவும் இருக்கு. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். எனக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியும், நான் எதெல்லாம் சிம்பிளா செய்வேனோ அதை உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் சிம்பிளா அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப எந்த கை எந்த பக்கம் வருதோ அதை கரெக்டா வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம். சென்டர் பகுதியை எடுத்துக்கோங்க. சென்டர் பகுதி கரெக்டா எந்த சைடு வருதுன்றத பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம மார்க்கா இது கொடுத்துருக்கோம் இல்லையா, குடஞ்சு கட் பண்ணிருக்கிறது முன்பக்கம் வர்ற மாதிரி வரணும். சில பேர் பிகினர்ஸ் அதிக பேர் நம்ம பண்ற தப்பு என்னன்னா குடஞ்சதே கரெக்டா முன்பக்கம் வைக்காம தச்சிருவோம். அதுதான் நிறைய பேர் பண்ற தப்பு. அந்த தப்பை பண்ணாம பாத்துக்கோங்க. 1க்கு 2 முறை நம்ம கரெக்டா வச்சிருக்கோமான்றத நம்ம செக் பண்ணிட்டு அடிச்சாலே வந்து பிளவுஸ் வந்து சூப்பரா பினிஷிங்கா உங்களுக்கு வரும். நான் கொடுக்குற மாதிரி நிப்பாட்டி தைங்க, நல்லா இருக்கும்.
ஸ்டோன் இருக்கிறதுனால நான் பார்த்து ரொம்ப பொறுமையா தான் தைக்கிறேன். எனக்கு ஊசி கட்டாயிடக்கூடாது அப்படின்னு. நாங்க பாருங்க, நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்தோடனே அந்த கை வந்து கரெக்டா வந்து எண்டிங் வந்து சூப்பரா ஒன் போல முடியுது பாருங்க. அந்த இடத்துல கொடுத்தாலே போதும், ஃபுல்லா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஈஸி மெத்தட் மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபுல்லா நான் கொடுப்பேன் சிஸ்டர், இப்பதான் நீங்க சொன்னது ஓகேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்படி கொடுக்கறது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குரிய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே கரெக்டா கிளியரா தெரியணும் அப்படின்னா முந்தின வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோஸ்க்கு வாங்க. அப்படின்னாதான் நான் சொல்றது இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு கரெக்டா உங்களால ஃபிட்டிங்கா தைக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்பா இருக்கும். அவ்வளவுதான். கைப்பகுதி ஜாயின் பண்ணியாச்சு. முதல் ரைட் சைடு அடுத்த லெஃப்ட் சைடு மாத்தி மாத்தி ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. எப்பயுமே கை வந்து இழுக்காம தைங்க, அப்படின்னாதான் அழகா இருக்கும். இந்த பிளவுஸ் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் டெய்லரிங் கொடுத்து வாங்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃபீல் பண்றீங்களோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. கைப்பகுதியை டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோங்க. எப்பயுமே ஓவர்லாக் இருக்கிறவங்க ஓவர்லாக் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஓவர்லாக் கிடையாது, அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அந்த துணி பேர்ந்து வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலயும் நான் ஒரு ஸ்டிச்சிங் கொடுப்பேன். சில பேருக்கு அது வந்து அந்த பட்டு சரிகை அந்த மாதிரி துணி வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப எங்க வருதுன்னு பாருங்க, அந்த ஒட்டு வந்து கரெக்டா ஆம்கோல் கிட்ட வருது பாருங்க. நம்ம அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா அங்க இருந்து சைடா கொடுக்கும்போது இந்த இடத்துலதான் துணி இல்லாம இருக்கும், மேலெல்லாம் நமக்கு துணி அவசியம் இல்லை. அதனால நான் கரெக்டா எந்த இடத்துல நமக்கு துணி தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் ஒட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டா வந்து துணியை வந்து கரெக்டா வைக்கணும்னு இல்லை, அந்த கை சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம தைக்க போற இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கை நம்ம மடங்கி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா நோட் பண்ணுங்க. கழுத்து பகுதியை மடக்கி தான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி மடக்கி இருக்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. கை சைடு வந்து நேரா தையல் போடுறதுக்கான அந்த சைடு வந்து கரெக்டா நேரா இருக்கிற மாதிரி ஃபிட்டிங்கா வச்சுக்கோங்க. அப்பனாதான் நம்ம மேல ஸ்டார்டிங்ல இருந்து கீழே எண்டிங் வரைக்கும் கரெக்டா கொண்டு வர முடியும். கையோட சுற்றளவு வந்து 5 இருந்துச்சு, 3/4ங்கிறதுனால நம்ம கைக்கு கீழே வரைக்கும் எடுத்திருக்கிறதுனால ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் கிட்ட கரெக்டா அந்த பிளஸ் சிம்பிள் வர மாதிரி இருக்கிறதுக்கு 2 தையலையும் கரெக்டா வச்சு துணியை மேல பார்க்க வச்சு ஸ்டிச்சிங் கொடுங்க. அப்பதான் பர்ஃபெக்டா இருக்கும். நான் ஸ்கேல் இருந்தா ஸ்கேல் வச்சு கொடுங்க, ஸ்கேல் இல்லைன்னா இந்த மாதிரி நான் சும்மா டாட்டிங்ல போட்டுக்குவேன். தைக்கும் போது நமக்கு கரெக்டா வந்துடும். கை வச்சு போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஷேக் ஆகும். மறக்காம விகர்ஸ் வந்து ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல் வச்சு யூஸ் பண்றப்பதான் நமக்கு லைன் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா ஒண்ணு போல சேர்ந்தாப்புல வரும். எவ்வளவு கரெக்டா வந்திருக்கு பாருங்க. அப்ப வந்து நம்மளோட பிளவுஸும் ஃபிட்டிங்கா இருக்கும். கரெக்டா அந்த ஆம்கோல் கிட்ட பிளஸ் சிம்பிள்ல தையல் வந்து சூப்பரா ஜாயின் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலையா இருந்துச்சு இந்த பிளவுஸ் தைக்கிற வரைக்கும். ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஊசியை உடச்சி விட்டு எப்படியும் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு ஊசியோ 2 ஊசியோ நான் உடைச்ச ஞாபகம் இருக்கு. உடைச்சிட்டேன், அதுக்கப்புறம் மாட்டினேன். சரி, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எவ்வளவுதான் நம்ம நுணுக்கமா பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டோன் போய் கரெக்டா ஊசியில குத்திடுது. இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தோம். பழைய வீடியோஸ்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி இனி அடுத்தடுத்து வர்றது வந்து குழந்தைங்களுக்கான சாரிலேயே குழந்தைங்களுக்கு எப்படி கெவுன் தைக்கலாம், சாரியில குழந்தைங்களுக்கு ஒரு டாப் மாதிரி பேண்ட் ஆல்ரெடி போடுவாங்க, அதையே டாப் மாதிரி எப்படி தைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல மறக்காம நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தெளிவா. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனாதான் நான் போடுற நெக்ஸ்ட் சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். கரெக்டா ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. அதே மாதிரியே 3 தையல் கொடுத்துருங்க. இன்னும் வேற எந்த மாதிரியான பிளவுஸுக்கு ஈஸியா பண்ற அளவுக்கான டிப்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான கமெண்ட படிச்சுட்டு அதுக்கு தக்கன நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன்.
கண்டிப்பா போடுவேன். ஏதாவது டவுட்னா மறக்காம என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது உங்களுக்கு வீடியோவா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். அந்த ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இதுக்காக தான் அந்த இடத்துல அந்த ஒட்டு. இப்ப நம்ம மேல வரைக்கும் கொடுத்தாலும் அந்த துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கட் பண்ணி தான் எடுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், நீட்டா வந்து பினிஷிங் ஆயிடுச்சு. கடைசியில ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன், அப்படின்னாதான் வந்து அந்த பிசுறு இல்லாம இருக்கும். இதே மாதிரியே நெக்ஸ்ட் சைடும் கையை ஜாயின் பண்ண போறோம். பாருங்க, பிளஸ் சேஃப்ல கரெக்டா ஜாயின் ஆயிருக்கு. ஆம்கோல் சூப்பரா இருந்துச்சு. போட்டு காமிச்சாங்க, பிளவுஸும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. இதே மாதிரி யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்றத என்னோட முக்கியமான என்ன சொல்றது என்கரேஜிங்னே சொல்லலாம். எனக்கு இப்ப உண்மையிலே நிறைய பேரு கமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அதை படிக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால அவங்ககிட்ட நான் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். உங்களோட கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே தைச்சதுக்கு அப்புறம் கை வச்சு அடுத்த கையை அலங்க, அப்படின்னாதான் கொஞ்சம் மாறுபாடு இல்லாம வரும், அளவு பிளவுஸ்ல இருந்து அளக்காம. இதுவும் அதே மாதிரி நேரா ஃபிட்டிங்கா வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு பிளவுஸை ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டோனை ரிமூவ் பண்ணுவோம். நமக்கு இருக்கிறதுலயே பெரிய வேலை இந்த ஸ்டோன் ரிமூவ் பண்ற வேலையா தான் இருந்துச்சு இந்த பிளவுஸ் தைக்கிற வரைக்குமே. எனக்கு சொல்லி தரது தெளிவா இருக்கா, உங்களுக்கு புரியுதா அப்படின்றதையும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சுடிதார், சாரியில சுடிதார் வந்து ஃப்ராக் மாதிரி நல்லா நிறைய பேர் தச்சு சுடிதார் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி கட்டிங் வீடியோவும் போடலான்னு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் அடுத்தடுத்து நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களால வாட்ச் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருவோம். நிறைய பேர் நான் வீட்டுல இருந்துட்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது பெரிய 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 ஒரு சூப்பரான தொழில் நானே சொல்வேன். இப்ப எனக்கும் கொஞ்சம் என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கையில காசு சேருது அப்படின்னா அது இந்த தொழில் தான். ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கு எனக்கு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. யாருமே நம்மளால முடியாதுன்னு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா முடியும்னு நினைச்சா நம்மளால முடியும். அதனால நீங்களும் எல்லாரும் முடியும்னு நினைச்சு செய்யுங்க. நானும் முன்னாடி என்னால முடியாதுன்னு ஃபீல் பண்ணி நான் ரொம்ப நாள் கழிச்சிட்டேன். இப்பதான் என்னால முடியும் அப்படின்ற எண்ணமே எனக்குள்ளேயே வந்திருக்கு. கூட பின்னி கொடுப்பேன், கூட பின்ன தெரியும், அப்புறம் இந்த மாதிரி பிளவுஸ் தைக்க தெரியும், படிச்சிருக்கேன். வேலை வந்து போக முடியல. குழந்தைங்க வந்து என்ன பண்ணா அவங்களுக்கு செய்யறதே வேலை சரியா இருக்கு எனக்கு. அதனால ஒர்க்குக்கு போக முடியல குழந்தைங்களை பாக்குற காரணத்தினாலதான். அதனாலதான் வீட்டுல இருந்தே என்ன செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்பதான் எனக்கு இந்த தொழில் வந்து கொஞ்ச நாள் வந்து ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு. அதனால நான் தைக்க தெரிஞ்சும் நான் வெளியே தச்சு கொடுக்காம எனக்கு மட்டுமே தச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, வெளியே உள்ளவங்கள, நீ நல்லா தச்சு தரல, எங்களுக்கு தச்சு தாயேன்னு கேட்க ஆரம்பிக்கவும் சரின்னு சொல்லி சரி தச்சு கொடுப்பேன்னு அப்படி தச்சு கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, பிளவுஸ் பாருங்க சூப்பரா எவ்வளவு அழகா கை வந்து கரெக்டா ஜாயின் ஆகி வந்துருச்சு பாருங்க. அந்த ஒட்டு கொடுத்தது கூட கொஞ்சம் கூட தெரியல, அழகா வந்துச்சு. நெக்ஸ்ட் பின்னாடி முதுகு பக்கம் பிடிக்கிற அந்த டாட்டையும் பிடிச்சிட்டு எவ்வளவு இன்ச்சஸ் அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பாருங்க. முதுகு கிட்ட எவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த துணியை வந்து கரெக்டா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கரெக்டா அந்த இதுல மடிப்பு கொடுத்துருங்க. டாட் முதுகு பக்கத்துல டாட் சென்டர் எடுத்துக்கிட்டு நம்ம தச்சதோட முனையும் எடுத்துக்கிட்டு கரெக்டா பிடிங்க. அப்படின்னாதான் நமக்கு பர்ஃபெக்டான டாட் வந்து கிடைக்கும். எவ்வளவு துணி எக்ஸ்ட்ராவா இருக்கோ அந்த அளவுக்கு முதுகுல அந்த துணியை வந்து அந்த டாட்ல கழிச்சிருங்க, சரியா வந்துடும். எப்பயுமே அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் கரெக்டா ஃபிட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லைனிங் பிளவுஸை இவ்வளோ குயிக்கா இவ்வளோ சீக்கிரமா கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி தச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. 3 டாட்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க நான் சொன்ன மெத்தட்ல 3 டாட் பிடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். கை வந்து வெயிட்டான பிளவுஸுங்கிறதுனால கொஞ்சம்
இதா இருந்துச்சு. மற்றபடி அவங்க போடும்போது நீட்டா சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ஸ்டோன் ஒர்க்குன்றதுனால கொஞ்சம் துணி வந்து ரொம்ப ஹார்டா வெயிட்டா இருந்துச்சு. கரெக்டா பாருங்க, சைடு லென்த் எல்லாமே சூப்பரா கரெக்டா இதே அளவு ப்ளவுஸ் மாதிரியே தைச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.